கனடாவில் ஆட்சி செய்து வரும் லிபரல் அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை புதிய ஜனநாயக கட்சி வாபஸ் பெற்றதால் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையில் லிபரல் கட்சி ஆட்சி செய்து வருகிறது. ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பெரும்பான்மை இல்லாததால் 24 உறுப்பினர்களை கொண்ட புதிய ஜனநாயக கட்சி அவருக்கு ஆதரவு கொடுத்து வந்தது. இந்த நிலையில் லிபரல் கட்சி மீது சமீப காலமாக அதிருப்தியில் இருந்து வந்த புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜக்மீர் சிங் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் பெரு நிறுவனங்களின் பேராசைக்கு அடிபணிவதை ஜஸ்டின் ட்ரூடோ மீண்டும் நிரூபித்திருக்கிறார் என்றும் கனடா மக்களை தாராளவாதிகள் வீழ்த்திவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தாராளவாதிகள் கனடா மக்களை ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என ஜக்மீர் சிங் விமர்சித்திருக்கிறார். Justin Trudeau has proven again and again he will always cave to corporate greed. The Liberals have let people down. They don't deserve another chance. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவால் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியை எதிர்கொள்ள முடியவில்லை என்றும் இப்படியே சென்றால் அடுத்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியே ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவித்திருக்கும் ஜக்மீர் சிங் லிபரல் கட்சியினர் மிகவும் பலவீனமாகவும் சுயநலத்துடனும் பெரு நிறுவனங்களின் நலனுக்காக மட்டுமே செயல்படுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் அதன் செயல் அதிகாரிகளின் அரசாங்கமாக இருந்தது இனி மக்களின் அரசாங்கமாக மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது எனவும் ஜக்மீர் சிங் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தலுக்கு புதிய ஜனநாயக கட்சி தயாராக இருப்பதாகவும் ஜக்மீர் சிங் கூறியிருக்கிறார். தனது ஆட்சிக்கு கொடுத்து வந்த ஆதரவை புதிய ஜனநாயக கட்சி வாபஸ் பெற்ற பின்னர் இதுகுறித்து பேசியிருக்கும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அரசு கவனம் செலுத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவம், பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் உணவு திட்டங்கள் உள்ளிட்டவைகள் போன்ற விஷயங்களில்தான் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அரசியலில் அல்ல எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் வரை தேர்தல் வராது என்றும் தனது அரசாங்கம் நீடிக்கும் என்றும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கிறார். There is opportunity in Canada that we cannot let slide. That's what we're focused on. An election will come in the coming year, hopefully not till next fall. செப்டம்பர் 16ஆம் தேதி கூடும் கனடா நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் பட்சத்தில் தற்போது ஆதரவை வாபஸ் வாங்கிய புதிய ஜனநாயக கட்சி வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தால் ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சி நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை புதிய ஜனநாயக கட்சி ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக வாக்களித்தால் சிறிய கட்சிகளின் ஆதரவை ஜஸ்டின் ட்ரூடோ நாட வேண்டியிருக்கும் என்பதும் நாட்டில் புதிய சட்டங்களுக்கு மசோதாக்களை கொண்டு வரும்போது அதனை சட்டமாக்க முடியாத நிலையும் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. அதனால் கனடாவில் அரசியல் நிலையற்ற தன்மை உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.